கரூர் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிர்வாகி பிரேம்நாத், வரவிருக்கும் தேர்தலில் பரிசு பொருட்கள் வழங்கி வெற்றி பெறலாம் என கணக்கிட வேண்டாம் என திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜிக்கு எச்சரிக்கை விடுத்தார். மேலும் கரூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். வரவிருக்கும் தேர்தலில் மக்கள் திமுகவுக்கு தக்க பதில் அளிப்பார்கள் எனவும் பிரேம்நாத் தெரிவித்தார். செய்தியாளர் ராஜசேகர். இந்த திமுக ஆட்சி எங்க பார்த்தாலும் 2.5 வயசு குழந்தைய கற்பழிக்கிறாங்க, 70 வயசு மூதாட்டியை கற்பழிச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் கஞ்சா. அதாவது உதாரணத்துக்கு இந்த பிரஸ் மீட்டை எதுக்கு வச்சேன்னா, கரூர் மாவட்டத்துல நேத்து ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு 22 வயது கல்லூரி மாணவனை 18 வயது நிரம்பாத 3 சிறார்கள் வெட்டி கொலை செய்துள்ளார்கள். கஞ்சா போதையில் வெட்டி கொலை செய்துள்ளார்கள். கரூர் மாவட்டத்தில் கஞ்சா போதையில் ஒரு கொலை சம்பவம் நேற்று வெள்ளையணை அருகே நடைபெற்றுள்ளது. அதாவது கரூர் மாவட்டங்கிறது ஒரு அமைதி பூங்கா. இங்க கஞ்சா புழக்கம் இந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது காரணம் இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி தான். திமுக அரசுல எங்க பார்த்தாலும் கஞ்சா, கொகைன், இந்த மாதிரி பல போதைப் பொருட்கள். அது பாத்தீங்கன்னா இந்த சின்னத்தாராபுரம் பகுதி, குளித்தலை பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் இந்த சந்துக்கடை மெயினா காவல்துறைக்கு தெரிஞ்சே நடக்குது. பார்க்கிற இடத்தெல்லாம் சந்துக்கடை 24x7 எங்க எந்நேரம் போனாலும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த லாலாப்பேட்டை மற்றும் சின்னத்தாராபுரம் இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா 2 வீலர்ல வச்சு ஹோம் டெலிவரி பண்றாங்க. இந்த 130 ரூபா கோட்டரை 250 ரூபா கொண்டு போயிட்டு நீங்க போன் பண்ணீங்கன்னா போதும், உங்க வீட்டிலேயே கொண்டாந்து நைட்டு 3 மணி ஆனாலும் சரி, 5 மணி ஆனாலும் சரி கொண்டாந்து ஹோம் டெலிவரி. இது அவங்களுக்கும் கேடு, வாங்கி குடிக்கிறவங்களும் கேடு. விடிய கத்தால வெறும் வயிற்றுல 3 மணிக்கு குடிச்சா அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது? சீக்கிரம் குடல் செத்துருவான். இப்படிப்பட்ட ஒரு அராஜக, ஒரு எதையுமே கண்டுக்காத ஒரு ஆட்சி தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. 2026 எலெக்ஷன்ல திமுகவுக்கு தக்க பாடம் போகணும். கரூர் மாவட்டத்துல முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு வரும் 17ஆம் தேதி சிபிஐ கரூரில் நடைபெற்ற 43 பேர் கொலைக்கு 41 நீங்க சொல்றீங்க, நான் 43 சொல்றேன். ஏன்னா அதுல இறந்தவர்கள் 2 பேர் கர்ப்பிணிகள். ஒருவர் வயிற்றில் 7 மாத குழந்தை இருந்தது, இன்னொரு வயிற்றில் 5 மாத குழந்தை இருந்தது. அதனால் அவர்கள் வெளி உலகத்தை காணாமலே இறந்தார்கள். அதனால் 43 பேர் மரணம் என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த 43 பேர் மர்டருக்கு சிபிஐ விசாரணை ஆஜராக சொல்லி டெல்லிக்கு முன்னாள் அமைச்சர் அவர்களை வர சொல்லியுள்ளார்கள். நிச்சயம் அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அவர் இதற்கு உரிய விளக்கம் சொல்லியாக வேண்டும். இரவோடு இரவாக இந்த 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் நடைபெற்றது எப்படி? இரவோடு இரவாக விடியற் காத்தாலைக்குள்ளார சொந்தக்காரங்க கட்டி அணைச்சு அழுகிறதுக்குள்ளார அவ்வளோ நிர்பந்தப்படுத்தி வேலாயுதம்பாளையம், வேலூர், பரமத்தி, கரூர், வேடசந்தூர் இருக்கிற மின்மயனத்தெல்லாம் கொண்டு அவசரமா அந்த பிணங்களை எல்லாம் எரியூட்டப்பட்டது ஏன்? இரவோடு இரவாக கள்ளக்குறிச்சியில நூற்றுக்கணக்கான பேர் செத்தப்போ வாரக்கணக்கில் எட்டி பார்க்காத முதல்வர் இங்க உடனே தனி விமானத்தை பிடிச்சு ராத்திரியோட ராத்திரியா வந்தது ஏன்? துணை முதல்வர் வெளிநாட்டுல இன்பு சுற்றுலாவில் இருந்தப்போ இரவோடு இரவாட வந்தது ஏன்? கல்வி அமைச்சர் பாத்தீங்கன்னா இவரு நடிகர் திரு மகேஷ் பொய்யாமொழி அடுத்த 1 மணி நேரத்துல வந்தது ஏன்? ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருந்தது ஏன்? இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. சிபிஐ நம்ம ஒரு கான்ஸ்டபிள் மாதிரில இல்ல. திரு செந்தில் பாலாஜி பார்த்தோன்னா, அண்ணே வணக்கண்ணே, வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே, காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்கறதுக்கு. அவங்க விசாரணை வேற விதமா இருக்கும். இடி விசாரணை பார்த்தப்பே நம்ம அண்ணன் பேண்ட்ல என்ன பண்ணாருன்னு தெரியும். சிபிஐ விசாரணை பார்த்தா என்ன ஆகுன்னு தெரியும். டைப்பர் கட்டிட்டு போற அளவுக்கு சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் அராஜகம். கரூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் திருவிழால 5 வருஷமா எங்க போனாருன்னு தெரியல. இப்பதான் மக்கள் ஞாபகம் வந்துட்டேன்னு தெரியல. எல்லாத்துக்கும் அண்டா, குண்டா, பட்டு புடவை, ஸ்மார்ட் வாட்ச், டிவி, ஃப்ரிட்ஜு, பைக்கு, தங்க காசு, வெள்ளி காசு, ஓட்டுக்கு 5000, 10,000 இந்த மாதிரி வாரி வழங்குறாரு. நீங்கள் பணத்தை மட்டும் வைத்து மக்களை பிச்சைக்காரர்களாக ஆக்க வேண்டும் என்று மீண்டும் நீங்க நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. நீங்கள் கொடுக்கும் பரிசு பொருட்களை மக்கள் சிரித்த முகத்துடன் வாங்குகிறார்கள் என்று தப்பு கணக்கு போடாதீர்கள்.
அவர்களுக்கு தெரியும் இந்த பணம் நீங்கள் திருடியது என்று தெரியும். திருடரிடம் வாங்குவது தப்பில்லை என்று வாங்கிக் கொள்கிறார்கள்.